வெல்கம் டு டியூட்டர் ஈரோட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து வேல்யூஸ் அண்ட் டைப்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூனிட் 1ஓட டாபிக்ஸு ப்ளஸ் வந்துட்டு யூனிட் 1க்கான எம்சிக்யூ, ஸோ யூனிட் 2ஓட பைத்தான் இன்டர்பிரட்டர், அதே மாதிரியே நார்மல் மோட், இன்ட்ராக்டிவ் மோட், ஸோ இதுக்கான கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதை பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் வீடியோ அப்படின்றது பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து வேல்யூஸ் அண்ட் டைப்ஸ். ஸோ வேல்யூஸ் அண்ட் டைப்ஸ் அப்படின்னாவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதாவது டேட்டா டைப்ஸ், ஸோ என்னென்ன விதமான டேட்டா டைப்ஸ் அப்படின்றது நம்ம பைத்தானில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே டேட்டா டைப்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு டேட்டாவை நம்ம வாங்கணும் அப்படின்னா அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதை நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேரியபிள் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு ப்ரோக்ராமில் ஸோ ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு வேரியபிள். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா வேல்யூஸ். ஸோ வந்துட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா C++ மாதிரி டிக்ளேர் பண்ணி அதை வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ டைரெக்டாக என்ன வேல்யூவோ அதை நம்ம இங்கே அசைன் பண்ணுவோம். இப் சப்போஸ் நீங்கள் C++ யூஸ் பண்ணுறப்போ ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிளை இந்த டைப்புக்கு கீழே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். ஸோ டிக்ளேர் பண்ணனதை தான் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் எந்த டைமில் அந்த பர்டிகுலர் வேல்யூவை நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு வந்துட்டு வேரியபிளில் வந்துட்டு அசைன் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் டேட்டா டைப் டிஃபரெண்ட் வேல்யூஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் அ வேரியபிள். சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப் பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப் டிஃபரெண்ட் வேல்யூஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் அ வேரியபிள். ஸோ அது எப்படி வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ என்னோட பைத்தான் செல் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபைல் கொடுத்து நியூ ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்றது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைலுக்கு போய்ட்டு நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்றது ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன், A=10 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ 10ங்கிறது ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் A அப்படின்ற மாதிரி நான் உள்ளே யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ எகைன் வந்துட்டு ஏவோட வேல்யூ திருப்பி வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 20.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோட் வேல்யூ வந்துட்டு அதில் அசைன் பண்ணுறேன். ஸோ திரும்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் A. சப்போஸ் நீங்கள் C++ யூஸ் பண்ணுறப்போ ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏங்கிறது ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக இன்டிஜராக தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே அப்படி கிடையாது. ஸோ மல்டிபிள் டேட்டா டைப்ஸுங்கிறது வந்துட்டு ஒரே வேரியபிளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக நீங்கள் என்ன பர்டிகுலர் டைப் ஆஃப் டேட்டாவை அதில் அசைன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா டைப்புக்கு கீழே அந்த பர்டிகுலர் வேரியபிள் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா A= இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ ராம் அப்படின்ற மாதிரி ஒரு நேம். ஸோ இதையும் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் A அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறேன். ஃபைலு சேவ்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபைல் நேம் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸாம்பிள் .python ஃபைலுங்கிறதுனால py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ சேவ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஃபைலுங்கிறது சேவ் ஆகிடும். ஸோ ஒரே ப்ரோக்ராமில் ஏங்கிற வேரியபிளே ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டிஜராகவும் ஆக்ட் பண்ணியிருக்க வச்சிருக்கோம், அதே மாதிரி ஃப்ளோட்டாகவும் அது ஆக்ட் ஆகும், அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா இங்கே ரன் ஆப்ஷன், ரன் மெனு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ரன் மாடியூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட்டுங்கிறது வந்துட்டு ஷெல்லில் வந்துட்டு காமிக்கும். ஸோ 10ஆகவும் வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, 20.5ங்கிறதும் பிரிண்ட் ஆயிருக்கு, ராம்ங்கிற வேல்யூவும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரே வேரியபிளில் நீங்கள் மல்டிபிள் டேட்டா டைப்ஸை வந்துட்டு நீங்கள் அசைன் பண்ணி அதை வந்து நம்மளால் இங்கே பைத்தானில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நீங்கள் வந்துட்டு சொல்ல வந்திருக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நியூமரிக் டேட்டா டைப்ஸ். நியூமரிக் அப்படின்னாவே வந்துட்டு 4 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டிஜரு, லாங்கு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற 4 டைப்பிங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங்னு ஒரு டைப், அதாவது வந்துட்டு நம்ம நேமை வந்து இன்புட்டாக வாங்குறதுக்கு, கேரக்டர்ஸ் இன்புட்டாக வாங்குறதுக்கு, ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பூலியன் அப்படின்ற ஒரு டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸை வந்துட்டு நம்ம ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு லிஸ்ட், டியூபிள், டிக்ஷனரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்துட்டு நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸு, ஸோ நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூமரிக்கல் டைப்ஸ். ஸோ இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்டு. ஸோ இன்ட்டு இல்லை இன்டிஜர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்டிஜர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோல் நம்பர்னா ஸோ பாயிண்ட் இல்லாத நம்பர், டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முழு நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோல் நம்பர் அது வந்துட்டு பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டுலேயும் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வித்தவுட் டெசிமல்ஸ், ஸோ டெசிமல் பாயிண்ட் இல்லாத நம்பர். இது வந்துட்டு அன்லிமிட்டட் லென்த். ஸோ லென்த் வந்துட்டு எவ்வளோ வேணால் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இனிஷியலாக எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு
பெரிய நம்பராக வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கு. ஜெட்டோட வேல்யூ வந்துட்டு நெகட்டிவாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எக்ஸ் அப்படின்ற வேரியபிளோட அந்த டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்றது நமக்கு காமிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி ஒய்க்கு அதே மாதிரி ஜெட்டுக்கு ஸோ இந்த 3 வேல்யூ வந்து நமக்கு காமிச்சிருக்கு. ஸோ அதை நீங்கள் ஷெல்லில் போய் இந்த மாதிரி செக் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ அப்படின்றது நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைப் அப்படின்றது நமக்கு அங்கேயே பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த டைப்புங்கிற கீவேர்டு எதுக்காக அப்படின்னா அந்த வேரியபிளோட டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற ஒரு பர்டிகுலர் மெத்தட் தான் வந்துட்டு டைப் அப்படின்ற மெத்தட். சரிங்களா? ஸோ அடுத்து இருக்கிறது வந்துட்டு லாங்கு. ஸோ லாங் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங் இன்டிஜரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்மளால் அன்லிமிட்டட் லென்த்துங்கிறத வந்துட்டு இன்டிஜர்லேயே நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும்னு சொன்னோம். ஏன் நான் லாங் இன்டிஜர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஆக்டல் வேல்யூ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூலாம் நான் லாங் மூலமாக நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? தீஸ் கேன் பி ரெப்ரசென்டட் இன் ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஸோ ஆக்டல் வேல்யூ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவும் நான் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன போவேன் அப்படின்னா லாங் அப்படின்றதுக்கு போவேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ ஒரு நம்பரே கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ பின்னாடி எல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா லாங் வேல்யூவாக எடுத்துக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பின்னாடி எல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்னா லாங். ஸோ அப்போ டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா லாங் அப்படின்றது வந்துட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஃப்ளோட்டு. ஸோ ஃப்ளோட்டுனாவே நமக்கு தெரியும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், அதாவது டெசிமல் பாயிண்ட்டு ஓட இருக்கிற நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டெய்னிங் 1 or more டெசிமல்ஸ், அது வந்துட்டு பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இல்லை மல்டிபிள் நம்பர்ஸ் வந்துட்டு அதுக்கு பின்னாடி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நம்பர் தான் நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ளோட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இ பவர் வேல்யூஸும் நம்மளால் இங்கே கொடுத்துக்க முடியும். சயின்டிஃபிக் நம்பரான இ பவர் வேல்யூ நம்மளால் கொடுத்துக்க முடியும். ஈனா உங்களுக்கு தெரியும் பவர் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1.10. சரிங்களா? அதே மாதிரி 1.0 நெகட்டிவ் வேல்யூ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இ பவர் வேல்யூ 35 இ பவர் 3. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு பி ஈக்குவல் டு 12 இ பவர் 4. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்போ -87.8 இ பவர் 100 இந்த மாதிரி கொடுத்துருக்கிறப்போ ஸோ அதுக்கான டைப் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா ஸோ அது எல்லாத்துக்கும் நமக்கு டைப் என்னென்னு பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கும். அடுத்து இருக்கிறது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒன்று தான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன? ஸோ 2 பார்ட் இருக்கும், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இமேஜினரி பார்ட் வந்துட்டு நம்ம ஜேவோட வந்துட்டு என் பண்ணுவோம். ஸோ ரிட்டன் வித் த ஜே அஸ் இமேஜினரி பார்ட். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்போம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 + 5j. ஸோ இந்த மாதிரி எழுதுகிற நம்பர். ஸோ முன்னாடி இருக்கிறது ரியல் பார்ட்னும் பின்னாடி இருக்கிறது இமேஜினரி பார்ட்னும் சொல்லுவோம். இந்த மாதிரியான நம்பர்ஸை காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ y ஈக்குவல் டு 5j, z ஈக்குவல் டு -5j. ஸோ இதுக்கு வந்துட்டு டைப் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது நமக்கு ரிட்டன் ஆகும். அடுத்து இருக்கிறது வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸு. ஸோ நியூமரிக் டைப்பில் 4 பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து இன்டிஜரு, லாங்கு, அதே மாதிரி ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற 4 நம்பர்ஸ். அடுத்து இருக்கிறது ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்குங்கிறது வந்துட்டு என்ன? த ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை வந்துட்டு இன்புட்டாக வாங்குறது வந்துட்டு ஸ்ட்ரிங்கு. ஸோ அப்போ வந்துட்டு இது எதுக்குள்ளே இருக்கும், எதுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா கோட்ஸுக்குள்ளே. ஸோ அது சிங்கிள் கோட், டபுள் கோட்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ MyStr இஸ் ஈக்குவல் டு இந்தியா அப்படின்றது வந்து டபுள் கோட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். இப்போ சிங்கிள் கோட்டில் கொடுத்தா எடுத்துக்காது அப்படின்னா சிங்கிள் கோட்டில் கொடுத்தாலும் இங்கே எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ பிரிண்ட் ஆஃப் MyStrனு கொடுக்குறப்போ அந்த MyStrல என்ன வேல்யூ இருக்குது? இந்தியா. ஸோ அந்த இந்தியாங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ 0th பொசிஷனை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும்? ஸோ 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் வேல்யூங்கிறது எடுத்துக்கும். இங்கே வந்துட்டு ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் 0 தான் இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ அப்போ 0ங்கிறப்ப ஐங்கிற வேல்யூ தான் 0 இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அந்த ஐங்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆஃப் MyStr ஆஃப் 1:3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1ங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு n, 3ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ எப்போவுமே வந்துட்டு எண்டிங் வேல்யூ வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ அப்போ ND அப்படின்ற வேல்யூ வந்துட்டு எனக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். ND. ஸோ பார்த்தீங்கன்னா என்னது 1, அதே மாதிரி 2. ஸோ 1லேருந்து 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1, 2ங்கிறது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். NDங்கிற வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூலியன். ஸோ பூலியனில் வந்துட்டு 2 வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் பூலியன். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் கேன் பி ரெப்ரசென்டட் யூசிங் ஆப்பரேட்டர். ஸோ ஆப்பரேட்டர் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ, அதாவது எப்போ நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற வேல்யூ வந்து ரிட்டன் ஆகும். ஸோ இங்கே 3 = 3 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணுறப்போ அந்த வேல்யூங்கிறது ட்ரூ. ஸோ 3 = 3 தான் இல்லையா? ஸோ அப்போ ட்ரூங்கிற வேல்யூ எனக்கு ரிட்டன் ஆகும். ஸோ இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ 3 = 3 அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ட்ரூங்கிற வேல்யூ வந்துட்டு காமிக்குது. அதே மாதிரியே 5 ஸோ = 3 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. ஸோ அப்போ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டைப் ஆஃப் அப்படின்றது வந்துட்டு கொடுக்குறீங்க. ஸோ டைப் ஆஃப் இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு கொடுத்து செக் பண்ணுறேன்.
ஸோ ட்ரூவோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது போல் அப்படின்ற மாதிரி காக்கும். போலுங்கிறது வந்துட்டு பூலியன் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி. டைப் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் அந்த பூலியன் வேல்யூ வந்துட்டு நமக்கு காமிக்கும் இந்த மாதிரி. ஸோ பூலியனுங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுற டேட்டா டைப் தான் பூலியன் டேட்டா டைப். சரிங்களா? ஸோ அடுத்து இருக்குது லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ என்ன சிங்கிள் வேரியபிள். ஸோ ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் வந்துட்டு ஒரே வேரியபிள் கீழே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் லிஸ்ட்ஸ். ஸோ நம்ம அரேலாம் வந்துட்டு பார்த்துருப்போம் C++, அது மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ அரேல வந்துட்டு ஒரே டைப் ஆஃப் டேட்டா தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்துட்டு மல்டிபிள் டைப் ஆஃப் டேட்டா வந்துட்டு இது வந்துட்டு ஆக்செப்ட் பண்ணும். ஸோ லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் ஆர்டர்டு, சேஞ்சபிள் அண்ட் அலோவ் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ இது வந்து ஞாபகம் இருக்கணும். லிஸ்ட்டுனாவே இந்த 3 விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். ஸோ லிஸ்ட்டை வந்துட்டு ஆர்டர்டாக இருக்கும், அதே மாதிரியே வந்துட்டு அதோட வேல்யூஸை நம்மளால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூ இதை அலோவ் பண்ணும். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு, அதாவது டேட்டா ஐட்டம்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு இதை என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அது லிஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மை லிஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் அதில் இருக்குது. ஸோ பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்போ எனக்கு என்ன ஆகும், லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூமே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் ஆஃப் 0. ஸோ இப்போ 0th பொசிஷனில் ராம்ங்கிற வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துட்டு 0. ஸோ 0ங்கிறது வந்துட்டு, ஸோ இங்கே வந்துட்டு இண்டெக்ஸ் வந்துட்டு 0ல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ன்னு கொடுக்குறப்ப நான் எனக்கு என்ன ஆகும், ராம்ங்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸ்லைசிங் யூஸ் பண்ணுறேன். 1:4. 4னா 3 வரைக்கும் எடுத்துக்குமா? ஸோ 1ங்கிறது ராஜா, 2ங்கிறது லக்ஷ்மண், 3ங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10. ஸோ அந்த 3 வேல்யூ பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணல, அப்போ வந்துட்டு என்ன ஆகும், ஃபஸ்ட்லேருந்தே எடுத்துக்கும். 3ன்னு கொடுத்துருக்கிறதுனால 2 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும், 0 to 2 வரைக்கும். ஸோ இப்போ 0, 1, 2. ஸோ ராம், ராஜா, லக்ஷ்மண் அப்படின்றது என்னோட அவுட்புட்டாக இருக்கும். இங்கே ஸ்டார்ட் ஆகிறதே 3லேருந்து தான் எண்டு வரைக்கும், அதாவது வந்து எண்டிங் ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா கடைசி வரைக்கும் எடுத்துக்கும். 3ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இருக்கும் 0, 1, 2, 3. 3ங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10, 20.5 ராம்ங்கிறது வந்துட்டு எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து இருக்குது டியூபிள்ஸு. டியூபிள்ஸ்னாலும் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் என்ன சிங்கிள் வேரியபிள். ஆனால் லிஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, லிஸ்ட்டில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ஐட்டம்ஸ் வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்மளால் வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு டியூபிள் அப்படின்னு ஜெனரேட் பண்ணிட்டோம்னா ஸோ அது இம்யூட்டபிள். அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மாடிஃபை பண்ண முடியாது. தட் மீன்ஸ் ஒன்ஸ் கிரியேட்டட் வி கான் சேஞ்ச் த டியூபிள். சரிங்களா? ஸோ டியூபிள்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அதை என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரந்தசிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டியூப்பில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி 0ங்கிறப்ப எனக்கு ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். 1:3ங்கிறப்போ 1லேருந்து 1, 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே 1, 2ங்கிறப்போ என்ன ஆகும், ஆரஞ்சு 20ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ அதே வரைக்கும் 3ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 3னா 2 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ 0 to 2 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எண்டிங் கொடுக்கல அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் வேல்யூ என்னது, ஸோ பனானா. ஸோ அந்த வேல்யூ வரைக்கும் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ அடுத்து இருக்குது டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரிங்கிறது வந்துட்டு ஒரு அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது இதில் ஐட்டம்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேராக இருக்கும். நம்ம அங்கே இண்டெக்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 0, 1 அப்படின்னு கொடுத்துறோம் இல்லையா? இங்கே வந்துட்டு இண்டெக்ஸ் அப்படின்றது வந்துட்டு அந்த மாதிரி எடுத்துக்காது. ஸோ அந்த இந்த இண்டெக்ஸோட பேர் தான் இங்கே வந்துட்டு கீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த கீக்கு கீழே தான் வந்துட்டு என்ன ஆகும்னா வேல்யூ பேராக இருக்கும். ஸோ அந்த கீயை நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் அந்த வேல்யூவை ரெட்ரைவ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்லி பிரேசஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டட் பை கமாஸ். ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் வந்துட்டு செப்பரேட் ஆகிறது வந்து கமா மூலமாக நம்ம செப்பரேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கீ வேல்யூ வந்துட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நடுவில் கோலன் அப்படின்ற ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கீங்கிறது வந்துட்டு யூனிக்காக இருக்கணும். அது வந்துட்டு எம்யூட்டபிள் டைப். ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ மை டிக்ஷனரி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 ராம். ஸோ அந்த 1ங்கிற அந்த கீ வேல்யூக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ராம்ங்கிறது, 2ல் வந்துட்டு ராஜா, 3ல் வந்துட்டு லக்ஷ்மண் அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் மை டிக்னு கொடுக்குறப்ப எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு மை டிக் ஸ்டாஃப் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 1ல் வந்துட்டு என்ன வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், ராம். ஸோ அந்த ராமுங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. 3ன்னு கொடுக்குறப்ப லக்ஷ்மணுங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு இன்டிஜரில் தான் இருக்கணுமா, நான் வந்துட்டு டெக்ஸ்ட்டாக கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக டெக்ஸ்ட்டாக கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு கோர்ஸில் கொடுக்கணும். சரிங்களா? இங்கே நேமுங்கிறது கொடுத்துருக்கேன். நேமில் வந்து ராமனும், ரெஜிஸ்டர் நம்பருங்கிறது 103ன்னு கொடுத்துருக்கேன். கிளாஸோட வேல்யூ CSC அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், அது அப்படியே பிரிண்ட் பண்ணுறப்போ வெறும் மை டிக்ஷனரி 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். அந்த நேமை மட்டும் ஸ்பெசிஃபைடாக எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணுறேன், மை டிக்ஷனரி 1 ஆஃப் நான் என்ன கொடுக்குறேன், ஸோ அந்த பர்டிகுலர் கீ வேல்யூங்கிறது கொடுக்கணும். நம்ம அங்கே இண்டெக்ஸ் கொடுப்போமா, 0ன்னு கொடுப்போம். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக இங்கே கீ வேல்யூங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். கீயோட வேல்யூ வந்து நீங்கள் நேம். ஸோ நேமில் என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம், ராம். ஸோ அந்த ராமுங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி கிளாஸ் பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன பிரிண்ட் ஆகும், CSCங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான்.
ஸோ டேட்டா டைப்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதுக்கான ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ டாபிக்ஸ் ஓவர்வியூ. ஸோ வேரியபிள்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா வேல்யூஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப்ஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் அ வேரியபிள். ஸோ இது வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வேரியபிளில் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா வேல்யூஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன டேட்டா வேல்யூஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்பர்ஸில் 4 டைப் பார்த்தோம். இன்டிஜருங்கிறது ஹோல் நம்பராக இருக்கணும், பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அதில் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்டில் இருக்கணும். ஸோ எவ்வளோ அன்லிமிட்டட் லென்த்தில் நம்மளோட வேல்யூங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ லாங்குக்கு பின்னாடி வந்து நம்ம எல்லுங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா லாங் இன்டிஜர்ஸ் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்துட்டு ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவும் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃப்ளோட்டு இந்த நம்பரு வித் டெசிமல் பாயிண்ட் அப்படின்றது தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ கண்டெய்னிங் 1 or more டெசிமல்ஸ். ஸோ அதாவது வந்துட்டு பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரு வேல்யூ இல்லை மல்டிபிள் வேல்யூஸ் வந்துட்டு இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ளோட்டில் வந்துட்டு நம்ம சயின்டிஃபிக் நம்பர்ஸையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அந்த பவர் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ பவர்னா என்ன அப்படின்னா பவர் ஆஃப் 10 இல்லையா? ஸோ அதை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ்னா ரிட்டன் வித் ஜே ஆஸ் இமேஜினரி பார்ட். ஸோ ஜே ஆஸ் இமேஜினரி பார்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ரியல் இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட் இருக்கும் அந்த நம்பருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 டைப் இருக்குது. நியூமரிக் டைப்பில் வந்து 4 இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ்னாவே கலெக்ஷன் ஆஃப் இல்லை குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். அது வந்துட்டு என்னன்னா கோட்ஸுக்குள்ளே வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ சிங்கிள் கோட்டாக இருக்கலாம், டபுள் கோட்ஸ், இங்கே ரெண்டுமே அக்செப்ட் பண்ணும். ஸோ பூலியன்னா 2 வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ லிஸ்ட்டுனா வந்துட்டு என்னது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் என்ன சிங்கிள் வேரியபிள். இது வந்துட்டு ஆர்டராக இருக்கும். இதை வந்துட்டு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது வேல்யூ நம்மளால் ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்மளால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். டூப்ளிகேட் வேல்யூ இது அலோவ் பண்ணும். ஸோ இது வந்துட்டு செப்பரேட்டட் பை கமாஸ். ஒவ்வொரு டேட்டா ஐட்டமும் நம்ம வந்துட்டு கமாவால் செப்பரேட் பண்ணியிருப்போம். அது வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்றது என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், இதுதான் லிஸ்ட் அப்படின்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்துட்டு டியூபிள்ங்கிறது வந்துட்டு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் என்ன சிங்கிள் வேரியபிள். ஸோ இது வந்துட்டு இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இம்யூட்டபிள்னா என்னது, ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூ நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. தட் மீன்ஸ் ஒன்ஸ் கிரியேட்டட் வி கான் சேஞ்ச் த டியூபிள். ஸோ அதுதான். ஸோ இதில் வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு ஐட்டம் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இதை என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பேரந்திசிஸ் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து இருக்கிறது டிக்ஷனரிங்கிறது வந்து அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ்னு பார்த்தோம். இந்த ஐட்டம்ங்கிறது வந்து கீ வேல்யூ பேராக இருக்குன்னு சொன்னேன். இதை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கர்லி பிரேசஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ஐட்டம்ஸை வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணுவோம். ஸோ கீயையும் வேல்யூவும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கோலன் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கீங்கிறது வந்துட்டு யூனிக்காக இம்யூட்டபிள் டைப்பாக இருக்கும். ஸோ இம்யூட்டபிள்னா என்னது, மாற்ற முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுதான் டாபிக் ஓவர்வியூ. தேங்க்யூ. Like, share and subscribe. Thank you for watching. I haven't hit it already, still working, I'm still learning, I'm still searching, finally earning something, finally turning something called a profit. If I hear you talking shit, don't get caught in it, I'll be popping off and hit your ass dropping, now you